அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பரம்பொருள் சிவபெருமானையும் பரம்பொருள் விஷ்ணு பெருமானையும் மார்ச் மாதத்தில் எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக சிவபெருமானும் விஷ்ணு பெருமானும் மாபெரும் சிறப்புக்குரிய தெய்வங்களாகும். பெருமாளை வழிபாடு செய்ய காலை நேரங்களில் நடைபெறும். அதே நேரத்தில் சிவ வழிபாடு அனைத்தும் மாலையிலேயே நடைபெறும். இது ஏன் இவ்வாறு நடைபெறுகிறது என்பதை நீங்கள் இப்போதாவது சிந்தித்தது உண்டா என நினைத்து கொள்ள வேண்டும். இதற்கு எளிமையான ஆன்மீக விளக்கத்தை கூற வேண்டும். காலையில் பெருமாளும் மாலையில் சிவனையும் வழிபடுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த மார்ச் மாதத்தில் எவ்வாறு வழங்கப்படுகிறது என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். மார்ச் மாத காலையில் பெருமாளையும் மார்ச் மாத மாலையில் சிவனையும் வழிபட வேண்டும் என்ற விதி முக்கியமாக இந்து மத வழக்கங்களில் உள்ளது. அறியும் சிவனும் ஒன்று என சொல்லுபவர்கள் ஏன் காலையில் பெருமாளும் மாலையில் சிவனையும் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்பதற்கு மிக பெரிய முக்கியத்துவமாக இருக்கிறது. முக்கியமாக பெருமாள் சிவன் இருவரையும் அவர்களின் தன்மை குணங்களையும் ஒப்பிட்டு இந்த விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மகாவிஷ்ணு பட்டு பீதாம்பரத்தரியாக அலங்கார பிரியராக காட்சி தருகிறார். ஆனால் சிவபெருமானோ பிச்சாண்டியாக இருக்கிறார். சிவனும் இருக்கும் சாம்பல் எருக்கம்பு மண்டையோடு புலித்தோல் யானைத்தோல் பாம்பு உள்ளிட்டவைகள்தான் சொத்தாக உள்ளது. மற்றொரு புறம் மகாவிஷ்ணுவிடம் கிரீடம் குண்டலங்கள் பீதாம்பரம் குலஸ்துபமணி உள்ளிட்ட ஆபரணங்கள் ஏராளமாக உள்ளன. சிவனிடம் உள்ளவைகளுக்கு விலை மதிப்பு கிடையாது. பெருமாளிடம் உள்ளவைகளுக்கு விலை மதிக்க முடியாது. அதாவது அதைவிட பெருமாளிடம் செல்வத்திற்கு தெய்வமான மகாலட்சுமி இருக்கிறார். சிவனிடம் அபர்ணமாகிய பார்வதி இருக்கிறார்கள். வர்ணம் என்றால் ஒரே ஒரு இலை என்று அர்த்தம். அபர்ணா என்றால் ஒரு இலையை கூட உணவாக எடுத்து கொள்ளாமல் பரமதியாகவே தபம் செய்தவள் என அர்த்தமாகும். அதனால் மகிழ்ச்சியாக தர்மத்தோடு இருப்பதற்கும் மகாவிஷ்ணுவை வைராக்கியம் மற்றும் ஞானம் பெறுவதற்கும் சிவனை வழிபடுவது சிறப்பாகும். அதனால் பெருமாளால் ஞானத்தையும் சிவபெருமானால் மகிழ்ச்சி செல்வத்தை தர முடியாது என்று அர்த்தம் கிடையாது. காலையில் எழுந்தவுடன் சிறிது நேரமாவது அனைவரும் ஹரி நாராயணா ஹரி நாராயணா என சொல்ல வேண்டும். அதேபோல மாலையில் சிவசிவ என சொல்ல வேண்டும். காலையில் உலகம் விழித்து கொண்டு உலக காரியங்களை துவங்கும் போது விஷ்ணுவின் நாமங்களை சொல்லி அவரை வழிபட வேண்டும். மாலையில் அவரவர் வீடு திரும்பி ஒடுங்கும் சமயத்தில் நம் ஆட்டங்களை எல்லாம் ஒடுக்கி அமைதி தரும் ஞானமூர்த்தியாக சிவனின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும். காலையில் நல்லதொரு விடியலை பெற வேண்டும். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கும் போது நாராயணா தியானம் எளிதாகும். அதேபோல இந்திரியங்களை ஒடுக்கி சாந்தமாக சிவனை தியானிக்க வேண்டுவது எளிதாகும். நம்முடைய மனநிலையை பொறுத்து இப்படி இரண்டு விதத்தில் இருவரையும் வழிபட்டாலும் அறிவையும் சிவனும் ஒன்றுதான் என்பதை யாரும் மறக்க முடியாது. ஒரே மனிதர் காலையில் பஞ்ச கட்சம் கட்டி கொண்டு சந்தியாவந்தனம் செய்வார். அவரே பகலில் கோட்சூட் போட்டுக்கொண்டு ஆபீஸ் செல்வார். அதே போலத்தான் இறைவன் ஒருவர் மட்டும் பல வடிவங்களில் இருக்கிறார் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இதனால் காலையில் பெருமாளுக்குரிய வழிபாடுகள் அனைத்தும் காலை வேளையிலேயே நடத்தப்படுகின்றன. அதேபோல் சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் சிவராத்திரி ஆகியவை வழிபாடுகள் மாலையில் மேற்கொள்ளப்படுகின்றன. உலகம் இன்பங்களை அடைந்த பிறகு பரமாத்மாவுடன் இணைந்து முக்தி அடைய சிவனை சரணடைய வேண்டும் என்பதே இதற்கு முழு பொருளாகும். பல ஆழமான ஆன்மீக விஷயங்களுக்கு மிக எளிமையான அனைவருக்கும் புரியும் வகையில் விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அனைவரும் மனதில் நினைத்து கொண்டு சிவபெருமானையும் விஷ்ணு பெருமானையும் அமைதியுடன் வழிபட வேண்டும். இந்த மாதத்தில் குறிப்பாக நம்முடைய சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே வழியாகும். அவரை சரண் அடைபவர்கள் வாழ்வில் எல்லா நலன்களும் வளன்களும் வெற்றி பெறுவார்கள். சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே சிறந்த வழி. அவரை சரணடைபவர்கள் வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் வெற்றி பெற்று இன்புற்று வாழ்வார்கள். அதேபோல் ஹரனை விரும்புபவர்கள் எந்த ஒரு பாவச் செயலும் செய்யாமல்
அமைதியுடன் இருந்தாலே அவரை பெற்று விடுவார்கள். முழு நேரமும் விஷ்ணு பெருமானுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும். சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்கின்றன. சிவாலயங்கள் வழிபடுவதற்கு முறைகளும் ஏராளமாக இருக்கின்றன. சிவன் நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஒருவரை ஒன்றுமில்லாதவராக ஆக்கவும் முடியும், செல்வந்தராக மாக்கவும் முடியும். ஈசனை எப்படி விரதம் இருந்து வழிபட வேண்டும் எனும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக விஷ்ணு பெருமானிடம் அனைத்து விதமான சகல செல்வங்களும் அடக்கம். ஆகமையால் எவன் ஒருவன் தான தர்மம் முழு ஆன்மீக பக்தியில் இருக்கிறானோ அவனுக்கு எந்நேரமும் நம்முடைய பெருமாள் அவர்கள் துணை நிற்பார். சிவாலயங்களில் வணங்கும் பொழுது பலிபீடத்திற்கு அருகில்தான் வணங்க வேண்டும். நீங்கள் உங்களது வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்பினால், செல்வந்தராக நினைத்தால் நிச்சயம் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். முக்கியமாக நீங்கள் அதே போலத்தான் செல்வந்தராக கூட நீங்கள் நினைத்தால் காலை வேளையில் ஏகாதசி விரதத்தை பிடிக்கலாம். முக்கியமாக தாய்க்கு மிஞ்சிய மந்திரமில்லை, ஏகாதசி விரதத்திற்கு மிஞ்சிய எந்த ஒரு விரதம் இல்லை என சொல்லப்படுகிறது. பெண் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் ஆஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்ய வேண்டும். சிவாலயத்தில் கால் நீட்டி உட்காரக்கூடாது. அதிலும் வடக்கு மற்றும் கிழக்கு திசையில் இவற்றை கண்டிப்பாக செய்யவே கூடாது. மேலும் இருகரம் குவித்து தலைமையில் வைத்து வணங்குவது நல்லதாகும். சன்னதி கிழக்கு நோக்கி இருந்தால் பலிபீடத்திற்கு தென் மூலையில் நமஸ்கரித்து கொள்ள வேண்டும். தெற்கு மற்றும் மேற்கு நோக்கிய சன்னதி இருந்தால் பலிபீடத்திற்கு தென்மேற்கு மூலையில் நமஸ்கரித்து கொள்ள வேண்டும். சன்னதிக்கு வடக்கு நோக்கி இருந்தால் பலிபீடத்திற்கு வடக்கு மேற்கு மூலையில் நமஸ்கரித்து கொள்ள வேண்டும். கிரகணத்தின் போதும் பிரதோஷ தினங்களின் போதும் சிவ வழிபாடு நல்ல பலன்களை தரும். முக்கியமாக அதே போலத்தான் லட்சுமி தேவியும் மற்றும் பெருமாளையும் ஒன்றாக நினைத்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான சகல சம்பத்துகளும் கிடைக்கும். சிவபெருமானுடைய ஆலயங்கள் கொடிமரத்திற்கு அருகில் நின்று 3 முறை வணங்க வேண்டும். அதேபோல் 3 முறை வலம் வர வேண்டும். வலம் வரும்போது குடிமரத்தையும் சேர்த்து வலம் வர வேண்டும். ஆலயத்திற்குள் இருக்கும் அந்த சன்னதியில் விழுந்து வணங்க வேண்டும். அடிபிரதட்சணம் செய்யும் பொழுது பொறுமையுடன் செய்ய வேண்டும். எவரிடமும் பேசிக்கொண்டு செய்யக்கூடாது. அடிபிரதட்சணம் செய்யும் பொழுது நிலம் பார்க்க பொறுமையுடன் செயல்பட வேண்டும். முக்கியமாக இதையெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு அறியும் சிவனும் ஒன்று என மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்து விதமான நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.